ஆமா, தலைவர் தளபதி, புலி, கேப்டன். இந்த மின்னல் ரவியோட வீரத்துக்கும் விவேகத்துக்கும் சரியான வேலை வந்துருச்சு. இந்த 20 வருஷ அரசியல் வாழ்க்கையில இந்த மாதிரி சவாலான வேலைக்கு தான் காத்துக்கிட்டு இருந்தான் இந்த மின்னல். நீ ஒண்ணு கவலைப்படாதே. இந்த மின்னல் ரவி நினைச்சானா ஸ்டேட்ல இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் காம்பவுண்ட் கட்டில கஜானா கதவே தானா திறக்கும். வீட்டு வசதி மந்திரி நம்மளுக்கு வேண்டப்பட்டதுதான். நேரா போறோம், குவார்டர் பேஜ்ல மேட்டர் மனுவாளி கொடுக்குறோம், வேலையை முடிக்கிறோம். எங்க வந்திருக்கிய? மந்திரியை பார்க்கணும். மந்திரியை பார்க்கணும்னா கோட்டைக்கு போகணும். பொண்ணு கொடுத்த சம்பந்தி மாதிரி இங்கெல்லாம் வரக்கூடாது. இது வீடு காண. அண்ணே ஒண்ணுத காட்டுனே, இது பவரை காட்டுனே. பல மொழிகளில் நமது காடு. சும்மா இருக்கும்போது கிளி சோசியம் பாப்பானா இவ்வளவு காடு வச்சிருக்கான். கிளிக்கு மலையாளம் எல்லாம் தெரியுமா? கோன் பனேகா குரோர்பதி தில் தோ பாகல். அச்சா அச்சா ஹை. மினிஸ்டரை பார்க்க டெல்லியில இருந்து அண்ணன் மின்னல் ரவி வந்திருக்காருன்னு சொல்லு. மினிஸ்டரை மீட் பண்ணிட்டு அண்ணன் ஈவினிங் ஃபிளைட்ல பாம்பே போகணும். ஓகே. ஒளிவட்டம் தெரியுது, பின்னாடி பெரிய ஆளா வருவ. ஓகே. டெல்லியில இருந்தா அதை முன்னாடியே சொல்லக்கூடாதா? சரி வாங்க. மினிஸ்டர் இப்படி ஒரு தருக்கானே. இந்த பிரச்சனையில இருந்து இதே வேலையா போச்சு உங்களுக்கு. யாரியா நீ? என்ன மாவட்ட செயலாளரா? இல்லைங்கண்ணா. நீ வட்ட செயலாளரா? இல்லைங்கண்ணா. அப்ப நீ என்ன கவுன்சிலரா? இல்லைங்கய்யா. வார்டு மெம்பரா? இல்லைங்கய்யா. ஒண்ணுமே இல்லையா? வித்தவுட்டா நீ? அப்ப யாருதாயா நீங்க? உங்க உண்மையான தொண்டங்கய்யா. அப்ப அவங்க 2 பேரும் நம்ம கட்சியோட வருங்கால உண்மையான தொண்டங்கய்யா. நமக்கு தெரிஞ்சு நம்ம கட்சியில குண்டனுங்க தான் நிறைய இருக்கானுங்க. இவனுக்கு என்னமோ புதுசா தொண்டனுன்னு வந்திருக்கானுங்களே. பிரச்சனைங்கிறது யாருக்கு தான் இல்ல. இந்த வீட்டு பிரச்சனை, எல்கேஜில பிள்ளைகளுக்கு இடம் கிடைக்கலையேங்கிற பிரச்சனை, குழாயில தண்ணி வரலையேங்கிற பிரச்சனை, கார்பரேட் சங்கார குப்பை எல்லாம் இருக்கானேங்கிற பிரச்சனை, இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் என்கிட்ட வரக்கூடாதுப்பா. ஏதாவது நாட்டு பிரச்சனையா இருந்தா சொல்லு, இல்ல கட்சி பிரச்சனையா இருந்தா சொல்லு. போடா போடா. சார், வீட்டு வசதி துறை மந்திரிங்கிறதுனால தான் சார் உங்ககிட்ட வந்திருக்கோம். அதனாலதான் இவ்வளவு பெரிய வீடு கட்டி வச்சிருக்கேன். ஆனா போலீஸ் துறை மந்திரி இல்லையேப்பா. எதுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட், இந்த தாசில்தார், விஏஓ இவங்கெல்லாம் எதுக்கு இருக்காங்கன்னு நினைக்கிறேன்? எதுக்கு கவர்மெண்ட்ல இவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்து வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன்? உங்களை மாதிரி ஒரு ஆளுகளுக்கு கஷ்ட நஷ்டம்னா உடனே நடவடிக்கை எடுக்க, பிரச்சனைனா பேசி தீர்த்து வைக்க, இதுக்கு தானே இருக்காங்க. முதல்ல நீ போய் அவங்கள பாரு. ஏதாவது வெள்ளை பேப்பர் கிடைச்சா உடனே மனு எழுதி கொண்டு வந்துடக்கூடாது. புரியுதா? அதான் ஐயா சொல்லிட்டாவுல்ல, போய் ஆக வேண்டிய சோழியை பாருங்க. கவுன் பண்ணேகா குரோர்பதியா, தில் தோ பாகல் கையா. இப்போ நான் சொல்கிறேன் கவுண்டர் டைலாக்கு. தில் சாத்தா ஹை, அப்புறம் ரங்கதே பசந்தி, கெட் அவுட் லடுக்கா ஹை. அவ்வளோதான். வீட்டு வசதி துறை மினிஸ்டர் கிட்ட இருந்துகிட்டு விட்டு விட்டு பேசுற. கண்ணாடியை கழட்டிறாரா காக்கா கடிச்சிரா? காக்கா நீ தானே. சிங்கத்தை சீண்டி விட்டாங்க. என் 20 வருஷ அரசியல் வாழ்க்கையில முதல் முறையா இந்த மின்னலுக்கு இப்படி ஒரு இடி விழுந்துருச்சு. இடி இல்லடா, அடி. திருச்சிக்கு டிக்கெட் வாங்கிட்டு திண்டுக்கல் வரைக்கும் பேசும்போது எனக்கு தெரியும் 1ஆம் நம்பர் டுபான் சார் இருப்பான்னு. இன்னொரு தடவை இந்த மந்திரியை தெரியும் அந்த மந்திரியை தெரியும்னு தோல்ல துண்டை போட்டு அலைஞ்சிட்டு இருந்த மாவன துண்டுக்கு பதில் மாலை தான். போடா போடு. To watch more, log on to www.erosentertainment.com.